வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் கேழ்வரகு களி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெயில் காலம் ஆரம்பமாயிட்டு இந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை அதிகம் சேர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு அயன் சத்து அதிகமாக உள்ள ஒரு ஹெல்த்தியான உணவு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 50 கிராம் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இது கூட மாவு எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் மேலே கொஞ்சம் ஷைனாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வேக வச்ச கேழ்வரகை இது மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கேழ்வரகு என்னதான் நம்ம தண்ணி கொதிக்கும்பொழுது கிண்டி வேக வச்சுருந்தாலும் ஒரு 75 to 80% தான் அது வெந்திருக்கும். நல்லா களியாக சாப்பிட்ற அளவுக்கு வேகணும் அப்படின்னா இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் வச்சு மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பரான ஹெல்தியான கேழ்வரகு களி ரெடி. இது கூட வெங்காய குழம்பு, சாம்பார், பொரிச்ச குழம்பு இப்படி எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சாம்பார் வெங்காயம், மாங்காய், தேங்காய், வறுக்காத மோர் மிளகாய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி சைடிஷ்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.